திருப்பூரில் பின்னலாடை துறையில் வேலை தேடி வரும் நபர்கள் பேருந்து நிலையத்தில் சுற்றும் போலியான நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் வருகை புரிகின்றனர். அவ்வாறு வரும் நபர்கள் பேருந்து நிலையத்தில் சுற்றி வரும் பணம் பறிக்கும் நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் எந்த நிறுவனமும் பணம் பெற்றுக்கொண்டு ஆட்களை சேர்ப்பதில்லை என்றும் வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலைக்கு வந்தீங்கன்னா சரியான நிறுவனம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்க. லைசன்ஸ் இல்லாத ஆஃபீஸ் இல்லாத நிறுவனத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளாதீங்க. நிறைய பேர் அங்கே போஸ்ட் ஓட்டிட்டு சும்மா விசிட்டிங் கார்டு மட்டும் அடிச்சிருப்பாங்க. அதில் அட்ரஸ் இருக்காது, ப்ரூஃப் இருக்காது. அந்த மாதிரி நிறுவனத்தை நம்பி போனீங்கன்னா உங்களை ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு வரவங்கள்ட்ட பணம் யார் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க இங்கே வழியில் விட்டுட்டு ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்காதீங்க. சரியான நம்பிக்கையான நிறுவனமாக இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மதுரையில் காதில் இரத்த காயங்களுடன் கொத்தனார் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் அவரது மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை தெப்பக்குளம் பழைய மீனாட்சி நகரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான மாரிமுத்து வீட்டில் இருந்த பொருட்களை விற்று மது அருந்தி வந்ததால் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அவர் காதில் இரத்த காயங்களுடன் வீட்டுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவரது உடல் அருகே இரத்தக்கரையுடன் கட்டை இருந்த நிலையில் மாரிமுத்து அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் செல்வியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மார்க்கெட் பகுதியில் காட்டெருமை ஒன்று கம்பீரமாக உலா வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரி மார்க்கெட் பகுதியில் காட்டெருமை ஒன்று மக்கள் நடமாடும் பகுதியில் கம்பீரமாக தனியாக நடந்து சென்றது. அதனை பார்த்த மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் செல்போன்களில் படம் பிடித்தனர். ஆனால் அந்த காட்டெருமை யாருக்கும் இடையூறு செய்யாமல் வனப்பகுதியை நோக்கி நடந்து சென்றது. ஆண்டிப்பட்டி அருகே கிணற்றில் தவறி விழுந்து 3 நாட்களாக உயிருக்கு போராடி வந்த நாய்க்குட்டியை தீயணைப்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் மொட்டனூத்து கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரின் நாய்க்குட்டி கடந்த 3 நாட்களுக்கு முன் காணாமல் போனது. இதையடுத்து தேடுதலில் இறங்கிய போது 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்து நாய் உயிருக்கு போராடி கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி நாய்க்குட்டியை பத்திரமாக மீட்டனர். பாபநாசம் அருகே நில மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள கோரி செல்போன் டவரில் ஏறி ஒருவர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நேரிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியைச் சேர்ந்த ஒருவரின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் நிலத்தை விற்பனை செய்ய முடிவெடுத்த உரிமையாளர் அதற்கு பதிலாக லட்சுமணனிடம் 13 லட்சம் ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. ஆனால் அதே நிலத்தை வேறு ஒருவருக்கு அவர் விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த லட்சுமணன் நிலத்தை மீட்டுத் தரக் கோரி ஐயம்பேட்டையில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர் கீழே இறங்கி வந்தார். அப்போது மயக்க நிலையை அடைந்த லட்சுமணனுக்கு அதிகாரிகள் முதல் உதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லல் அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் செம்பனூரில் கோயில் திருவிழாவினை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 17 காளைகளும் 153 வீரர்களும் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் துடிப்புடன் சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முற்பட்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. உற்சாக